பிறந்த நாளில் எடப்பாடிக்கு இறங்கிய இடி சத்தமின்றி லீமா ரோஸ் செய்த சம்பவம். அதிமுக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி. பிறந்த நாள் அன்று அவருக்கு எதிர்பாராத ஷாக்கிங் பரிசு கிடைத்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக அவர் கட்டிக்காத்த அதிமுக அதிகாரப்பூர்வமாக இரண்டாக உடைந்துள்ளது. எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்கள் விஜயின் தாவேக்கா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த கலகத்தில் அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக இப்போது 10 ஆண்டுகளில் 3வது பிளவை நோக்கி சென்றிருக்கிறது. முதலில் ஓபிஎஸ் கலகம் செய்த நிலையில் பிறகு எடப்பாடி கலகம் செய்தார். அதன் பிறகு எல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக போன நிலையில் இப்போது எடப்பாடிக்கு எதிராக அதிமுக எம்எல்ஏக்கள் திரும்பியுள்ளனர். அதுவும் எடப்பாடி பிறந்த நாளான இன்று அதிகாரப்பூர்வமாக இந்த மோதல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. எடப்பாடி தலைமையிலான அதிமுகவினர் தாவேக்காவுக்கு எதிராக உள்ளனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக்கா அரசுக்கு எதிராக வாக்களிக்க உள்ளனர். அதே நேரம் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக எம்பிக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இந்த பிளவுக்கு பின்னால் பலர் இருந்தாலும் இதில் லீமா ரோஸ் பங்கு முக்கியம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். லாட்டரி அதிபர் சாண்டியாகோ மார்டினின் மனைவிதான் இந்த லீமா ரோஸ். கோவை பின்னணியை கொண்ட இவர் நீண்ட காலமாக பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சற்று முன்பே அதிமுகவில் இணைந்தார். அதற்கு முன்பு வரை ஐஜேகே கட்சியில் இருந்த லீமா ரோஸ் தேர்தலுக்கு சில காலம் முன்புதான் அதிமுகவில் ஐக்கியமானார். அவருக்கு திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பும் கொடுத்தார் எடப்பாடி. அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் முறை எம்எல்ஏவாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். இந்த தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களிலேயே மிக அதிக சொத்து மதிப்பு கொண்டவர் இவர்தான். முதல்வர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை விடவும் இவரது சொத்து மதிப்புதான் அதிகமாகும். இப்போது எடப்பாடிக்கு எதிராக 30க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கலகம் செய்துள்ள நிலையில் அதில் லீமா ரோஸின் பங்கு மிக முக்கியமானது என்கிறார்கள். அதிமுக அதிருப்தி கோஷ்டிக்கும் விஜயின் தாவேக்காவிற்கும் இடையே ஒரு தகவல் தொடர்பு பாலமாக லீமா ரோஸ் செயல்பட்டுள்ளார். தனது மருமகன் ஆதவ் அர்ஜுனா மூலம் விஜய் தரப்பிற்கு தங்கள் நிலைப்பாட்டை கூறியிருக்கிறார். லீமா இல்லை என்றால் இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்காது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். மே 5ஆம் தேதி இரவு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் லீமா ரோஸ் ஒரு அதிரடி பேட்டியை கொடுத்தார். அதிமுக தாவேக்கா இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இபிஎஸ் அரசை வழி நடத்துவார் என நம்புகிறேன் என அவர் கூறியபோது யாருமே அவரை நம்பவில்லை. ஆனால் அது உண்மையில் அதிமுகவுக்குள் நிகழப்போகும் பெரும் பிளவிற்கான முதல் எச்சரிக்கை மணி என்பதை இன்று தமிழகம் உணர்கிறது. இதற்கு பின்னால் ஒரு வலுவான கார்ப்பரேட் லாபி இருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லிக்கு நெருக்கமான சில சக்திகளின் ஆலோசனையின் பேரில் எம்எல்ஏக்களை தக்க வைக்கவும் அவர்களை தாவேக்கா பக்கம் இழுக்கவும் தேவையான உதவிகள் நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அன்று அதிமுக அலுவலகத்திற்கு சென்றபோதும் கூட விஜயை சந்தித்த போது லீமா ரோஸ் விஜய் கைகளை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டார். இந்த வீடியோவும் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது.